டே பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டூலிப்ஸ் இதை எழுதினவங்க சில்வியா பிளாத். சில்வியா பிளாத் சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாங்க 1961. ஒரு ட்ரீட்மெண்ட்காக அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. எப்போவுமே அந்த ஒரு சூசைட் பண்ணிக்கணுன்ற மாதிரியான மென்டாலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எழுதப்பட்ட ஒரு போம் தான் இந்த போம். ஸோ இது வந்து அவங்களோட மென்டல் இல்னஸ் அண்ட் அவங்களுக்கு வர இல்யூஷன்ஸ், ஒரு பர்டிகுலர் நேச்சுரல் எலமெண்ட்டான டூலிப்ஸை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீல் கொடுக்குதுன்றதை பற்றி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது அவங்களோட கலெக்ஷனான ஏரியல் அப்படின்னு சொல்லப்படுற போம் கலெக்ஷனில் 1965 பப்ளிஷ் ஆயிருக்கு. இது ஒரு கன்ஃபெஷனல் போம் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஆடியோ கேட்டுகிட்டே இருக்கும்போது அதையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வின்டர் டைம் அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும் போது வின்டர் டைமில் இருக்குது. ஹாஸ்பிட்டல் மோஸ்ட்டாக எப்படி இருக்கும், அந்த வால்ஸ் எல்லாமே பியோர் ஒயிட் கலரில் தான் அவங்க பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாகவே ஒரு ஒயிட் கலரில் பியூரான ஒரு அட்மாஸ்ஃபியர் தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லா இடமுமே ஒயிட் கலரில் இருக்குது. பட் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வெளியே நிறைய டூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ரொம்ப டார்க் கலரில் இருக்குது, வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், அந்த ரூமாக இருக்கட்டும், ஒரு குவைட்னஸை வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த அட்மாஸ்ஃபியர் ஃபுல்லாகவே ரொம்ப குவைட்டாக, ரொம்ப காமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக பீஸ்ஃபுல்னஸை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதை லேர்ன் பண்ணிக்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் பெட்டில் வந்து படுத்திருக்கிறாங்க. அந்த வால், அந்த லைட் எவ்ரிவேர் பியோர் ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒரு பியூரிட்டி வந்து இவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூமில் இருக்கும்போது இவங்க ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வெளியே நிறைய டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, நர்சஸ் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் இருந்துமே எனக்கு ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவுட் சைட் வேர்ல்டோட அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல. இது வரைக்கும் அவங்களுக்கு அவுட் சைட் வேர்ல்டோட ஒரு கனெக்ட் இருந்திருக்கும் இல்லையா? அங்கே நிறைய ரிலேஷன்ஸ் இருந்திருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க, ஃபேமிலி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரோடையும் இப்போ ஏதோ கனெக்ட் இல்லாத மாதிரி, நான் ஏதோ தனியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட நேமாக இருக்கட்டும், அவங்களோட கிளாத்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க வந்து அந்த நர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகிருக்கிறோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க இல்லையா? நேம் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் அங்கே அட்மிட் ஆக முடியும். ஸோ அதனால் அவங்களோட நேமாக இருக்கட்டும், அவங்களோட கிளாத்ஸாக இருக்கட்டும், ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இப்போ கொடுத்துட்டாங்க அப்படின்றத வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அதெல்லாம் கொடுத்தது இவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, உங்களோட ஓன் ஐடென்டிட்டி அண்ட் பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ட மாதிரியும், எல்லாத்தையும் அந்த நர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கிட்டேருந்து எடுத்துக்கும் போது அவங்க தனிமையில் இருக்கிற மாதிரியும், எதையோ ஒன்று இழந்த மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட அந்த ஹிஸ்ட்ரியே அந்த டாக்டர்ஸ் கிட்டேயும், அவங்களோட பாடி ஃபுல்லாகவே அந்த சர்ஜன் கிட்டேயும் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவங்களோட ஹெட்டை கரெக்டாக அந்த பில்லோவில் வச்சுருக்குறாங்க. அவங்களால அதை எடுக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் என்னோட ஹெட் வந்து அப்படியே ஸ்டஃப் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க படுத்திருக்கிறது, அந்த ஹெட் அந்த பில்லோவில் வச்சுருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஐ வந்து எப்படி அந்த ஒயிட் லெட்டுக்கு நடுவில் இருக்குதோ, நம்மளோட ஐ வந்து 2 லிட்ஸ்க்கு நடுவில் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கணுன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோமோ, அதே மாதிரி நானும் இந்த பில்லோவில் என்னோடய தலையை வச்சுட்ருக்கணும், அதை நான் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனில் என்னோடய மொத்த கண்ட்ரோலையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க அந்த பில்லோவில் படுத்திருக்கிறாங்க. அவங்களோட கண் ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண் ஓப்பனில் தான் இருக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் திறந்திருந்தா சுற்றி என்ன நடக்குதுன்றதை நோட்டீஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவங்களும் அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்றதை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நர்ஸ் எல்லாருமே அங்கேருந்து வராங்க, போகிறாங்க. கண்டினியூஸாக நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. பட் அவங்க யாருமே எனக்கு எந்த விதமான ட்ரபிளுமே க்ரியேட் பண்ணல. மேனுவலி அவங்களோட ஒர்க்ஸை அவங்க தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்ஸ் அப்படின்றது வந்து இந்த கோஸ்டல் ஏரியாஸ், இந்த சீ சைட்லலாம் இருக்கிற ஒரு பேர்ட். அது ஒயிட் கலரில் இருக்கும்.
அந்த பேர்ட் மாதிரி தான் எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அந்த பேர்டோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நர்ஸ் எல்லாருமே தலையில் ஒயிட் கேப் ஒன்று வியர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒயிட் கேப்பை பார்க்கும்போது, அவங்களோட என்டையர் ஒயிட் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது, அவங்க வேகமாக அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அந்த பேர்ட் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஹாஸ்பிட்டல்ஸில் மோஸ்ட்லி எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இல்லையா, 1 to 1 கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் கால்குலேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இங்கே எத்தனை நர்ஸ் தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி என்னால் கவுண்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு எல்லாருமே சிமிலராக இருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ என்னை ஹேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னோட சர்ஜரிக்கு என்னை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த வாட்டர் அண்ட் பெபிள்ஸ் அதோட யூசேஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ உங்களோட பாடியை க்ளீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது எப்படி பெபிள்ஸ் தண்ணி அது மேலே படும்போது அதை பியூரிஃபை பண்ணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி எனக்கும் அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. அவங்க என்னை பியூரிஃபை பண்ணும்போதும், என்னை க்ளீன் பண்ணும்போதும், என்னை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும்போதும் எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு நர்ஸ் வந்து ஒரு நீடில் எடுக்கிறாங்க. எல்லாத்தையுமே இவங்க வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சில்வியா பிளாத் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. நர்ஸ் ஒரு நீடில் எடுக்கிறாங்க. அந்த நீடில் எதுக்காக அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியுது. இவங்கள அன்கான்ஷியஸ் ஆக்கணும், இவங்கள தூங்க வச்சா மட்டும்தான் இந்த ஆப்ரேஷனை பண்ண முடியும். நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கும்போது நம்ம பாடியில் அவங்க கட் பண்ணுறது நம்மளுக்கு பெயினாக இருக்கும் இல்லையா, அதனால சர்ஜரிக்கு முன்னாடி நம்மளை அன்கான்ஷியஸ் ஆக்குவாங்க. அந்த மாதிரி இவங்க என்னை வந்து அன்கான்ஷியஸ் ஆக்குறதுக்காக தான் இந்த நீடில் எடுக்கிறாங்கன்றது எனக்கு தெரியுது. அப்படி அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறமா நான் ஏதோ தூங்குற மாதிரி, என்ன நானே இழந்துட்ட மாதிரி, என்னோட சோல் மட்டும்தான் என்கிட்ட இருக்கிற மாதிரி, பாடி என்னை விட்டு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் அவங்க அன்கான்ஷியஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கான்ஷியஸை இழக்கிறாங்க. அவங்க கம்ப்ளீட்டாக அப்படியே ஃபேடான மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட பாடி அந்த ஸ்கின் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு ஒரு பிளாக் கலர் பில் பாக்ஸ், டேப்லெட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த பாக்ஸ் மாதிரி தான் என்னோட ஸ்கின் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோட பிளாக் ஸ்கின் வந்து ஒரு பில் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சைடில் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் அவங்களோட ஹஸ்பண்ட், சைல்டு எல்லாரும் சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஸ்மைல் வந்து எனக்குள்ளேயும் ஒரு ஹூக், என்னையும் சிரிக்க வைக்கிற மாதிரி, எனக்குள்ள ஒரு கம்ஃபர்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து அவங்க மிஸ் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த லாங்கிங், அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல், அது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுது. அந்த ஹாப்பி டேஸை பற்றின ஒரு லாங்கிங் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்தையுமே போக விட்டுட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் போச்சோ, எல்லாரும் என்னெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ, அது சந்தோஷமாக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், அது கான்க்ரீட்டான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை அப்ட்ராக்டான விஷயங்களாக இருக்கலாம், ஃபீலிங்ஸ், திங்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம், எல்லாத்தையுமே நான் போக விட்டுட்டேன். ஸோ இந்த 30 இயர்ஸ் என்னோட இந்த ஜேர்னி வந்து ஒரு கார்கோ போட் மாதிரி தான். சரக்கு கப்பல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கார்கோ போட் மாதிரி தான். அதுக்குள்ளே 30 இயர்ஸில் அவ்வளோ மெமரிஸ் இருந்திருக்கும், அவ்வளோ திங்ஸ் இருந்திருக்கும். பட் இப்போது அதில் எதுவுமே இல்லை. பாஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த மெமரிஸ், அந்த திங்ஸ் எல்லாமே போயிடுச்சு. ஸோ ஒரு எம்டியான ஒரு கார்கோ போட் மாதிரி தான் நான் இப்போ இருக்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே போயிடுச்சு. பட் ஸ்டில் அவளுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேணும். அது அவளோட நேம் அண்ட் அட்ரஸ். அது மட்டும்தான் இப்போ அவகிட்ட இருக்குது. ஸோ அந்த கார்கோ போட் எம்டியாக இருக்குது. பட் அதில் அந்த நேம் அண்ட் அட்ரஸ் மட்டும் இன்னும் பெண்டிங் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் இழந்ததுக்கப்புறமும் அது யாருன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் இல்லையா, அந்த நேம் அது மட்டும் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. யாராவது கேட்டாங்கன்னா என்னோட நேம் செல்வியா பிளாத் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். இந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்கன்றதையும் சொல்ல முடியும். மற்றபடி என்னோட மெமரிஸாக இருக்கட்டும், என்கிட்ட இருந்த திங்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் இழந்துட்டேன். எம்டினஸை தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்கள அந்த சர்ஜரிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எப்போவும் ஒரு பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு ஒரு சர்ஜரி நடக்க போகுது அப்படின்றப்போ, நம்ம ஃபேமிலியும் யாரும் நம்ம கூட இல்லைன்றப்போ நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அப்படி இவங்களுக்கு இருந்த அந்த எல்லா ஃபியரையுமே அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே எரேஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாரும் இவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இருந்த அந்த பயம் எல்லாம் போகுது. இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த அவங்களோட டிஷர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்த எல்லா பிலாங்கிங்ஸையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ சர்ஜரி நடக்க போகுது, எதையும் அவங்க பக்கத்தில் வச்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆல்மோஸ்ட் நேக்கடாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது, அந்த டீப் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜுக்கு போகும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா,
ஒரு வாட்டருக்குள்ள அவங்க மூழ்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். எம்ப்டியா இருக்கிறேன். லோன்லியா நான் ஃபீல் பண்றேன். இந்த சிச்சுவேஷன்ல இப்போ நான் அன்கான்ஷியஸாவும் ஆயிட்டேன் அப்படின்றத சொல்றாங்க. தென் லாஸ்ட்டா அவங்க ஒரு சைட் அவங்களுக்கு ஒரு விஷுவல் வருது. என்ன அப்படின்னா, அவங்க ஒரு நன் மாதிரி ஃபீல் பண்றாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ்ல நன் அப்படின்ற ஒரு போஸ்டிங் உண்டு இல்லையா? கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்க நன் ஆவாங்க. மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. நெறைய ரிச்சுவல்ஸ், நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ரொம்ப பியூரிஃபைடா எப்பவுமே அவங்க கடவுளுக்கு மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப டிவோட்டடான ஒரு பெர்சனா நான் ஃபீல் பண்றேன். இந்த அளவுக்கு பியூரிட்டி என்னோட லைஃப்ல நான் இதுவரைக்கும் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லைஃப் மாதிரி தான் இல்லையா? ஆல்மோஸ்ட் அவங்க நேக்கடா இருக்கிறாங்க. அன்கான்ஷியஸா இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க லைஃப்ல இதுக்கு முன்னாடி நடந்திருக்காது. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு புதுசா இருக்கு. இந்த சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சுட்டுன்னா, அது அவங்களுக்கு நெக்ஸ்ட் லைஃப் மாதிரி தான். ஸோ நான் வந்து பியூரிஃபை ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றது சொல்றாங்க. இந்த மொமெண்ட் எனக்கு எந்த ஒரு ஃப்ளார்ஸுமே வேண்டாம். ஃப்ளார்ஸ் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், ஒரு அக்கேஷன் டைம்ல தான் நம்ம ஃப்ளார்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். சந்தோஷமா இருக்கும்போது அந்த இடத்துல ஃப்ளார்ஸும் இருக்கணும்னு நெனைப்போம். பட் இவளுக்கு வந்து இப்போ இந்த மொமெண்ட் எனக்கு எந்த ஃப்ளார்ஸுமே தேவையில்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க சந்தோஷம் இல்ல இல்லையா? அவளுக்குள்ள பயமும், ஒரு சேட்னஸும் தான் ஃபுல்லா இருக்குது. ஸோ அதனால எனக்கு ஃப்ளார்ஸ் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எம்ப்டினஸ் இது வந்து ஒரு ஃப்ரீடம குடுக்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்ன ஒரு ஃப்ரீடம்ல இது எவ்வளோ ஃப்ரீயா எனக்கு ஃபீல் ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி அந்த லார்ஜ் பீஸை வந்து அவங்க ஃபீல் பண்ண முடியுது. யாருமே இல்லாம இருக்கும்போது, எதுவுமே இல்லாம இருக்கும்போது, எனக்கு வேணும்னு சொல்லி யார்கிட்டயும் சண்டை போடுறதுக்கு எதுவுமே திங்ஸ் இல்லாம இருக்கும்போது, அப்போ அது வந்து என்ன மாதிரியான ஒரு ஃப்ரீடம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு பீஸை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு, அந்த மொமெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்ல இருக்கும்போது, அன்கான்ஷியஸ் ஆகும்போது அவங்களுக்கு அத ஃபீல் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பீஸ் வந்து என்னைக்குமே ஐடென்டிட்டி, பிலாங்கிங் எதையுமே அது தேடாது. தென் இவங்களுக்கு ஒரு பிலீஃப் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரீம் பீஸ், ஒரு லாங் லாஸ்டிங் பீஸ் வந்து எப்போ கிடைக்கும்னா, டெத் பீப்புளுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க தான் அந்த பீஸ் அண்ட் காம்னஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி டெத் பீப்புள் எல்லாரோட மவுத்துமே அது க்ளோஸாக தான் இருக்கும் இல்லையா? அப்படி க்ளோஸ் பண்ணி இருக்கிறது பார்க்குறதுக்கு எது மாதிரி இருக்குன்னா, கேத்தலிக் பீப்புள் எல்லாரும் கம்யூனியனோட அந்த கிறிஸ்டியானிட்டியில வந்து அப்பம் எல்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா? அந்த கம்யூனியன் வாங்கும்போது எல்லாரோட மவுத்துமே க்ளோஸாக தான் இருக்கும் இல்லையா? அதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களோட மவுத்துமே க்ளோஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட சர்ஜரி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா மேபி அந்த டூலிப் ஃப்ளார்ஸ் இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு பொக்கே மாதிரி அங்கே வச்சுருந்துருக்கலாம். ரேப் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். ஸோ அந்த டூலிப் ஃப்ளார்ஸ் எல்லாமே ரொம்ப ரெட் கலர், நல்லா வைப்ரண்ட்டான ஒரு ரெட் கலரில் இருக்குது. அந்த ரெட் கலர் என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க பியூரிட்டி வேணும், பீஸ் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த ரெட்டை பார்க்கும்போது அது என்னை ஹர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்குள்ள என்ன ஒரு தாட், ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அவங்களால கேட்க முடியுது. அந்த டூலிப் ஃப்ளார்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுறதை என்னால் கேட்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ரேப் பண்ணி வச்சிருக்கு இல்லையா? அந்த கிஃப்ட் பேப்பர் அதுக்குள்ளே இருந்து ப்ரீத் பண்ணுறதை என்னால் கேட்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு பேபி பொறந்த ஒரு குழந்தைய வந்து துணியில ரேப் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கிளாத்ல ரேப் பண்ணிட்டு, அந்த பேபி ப்ரீத் பண்ணும்போது அந்த சவுண்ட் எப்படி இருக்குமோ, அதே மாதிரி அந்த ஃப்ளார்ஸ் ப்ரீத் பண்ற மாதிரி எனக்கு கேட்குது அப்படின்றத சொல்றாங்க. தென் ஒரு கம்பேரிசன் அந்த ரெட் கலர் ஃப்ளார்ஸை வந்துட்டு இவங்களோட அந்த சர்ஜரி ஸ்கார்ஸோட கம்பேர் பண்றாங்க. சர்ஜரி பண்ணதுக்கப்புறமா அதில் அந்த தழும்புலாம் இருக்கும் இல்லையா? பிளட்டோட அது அப்படியே ரெட்டிஷாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ரெட்டோட இந்த ஃப்ளார்ஸை கம்பேர் பண்றாங்க. ஸோ ரொம்ப கான்ட்ராஸ்டான விஷயம் தான் இல்லையா? இது அவங்களோட ஸ்கார்ஸ் வந்து அவங்களுக்கு பெயினிங்காக இருக்கும். பட் அந்த ஃப்ளார்ஸ் எப்போவுமே ஒரு ப்ளஷரான ஒரு விஷயம். ஸோ 2 கான்ட்ராஸ்டான விஷயங்களை கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு அடிஷ்னல் பேர்டன் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதோட பெட்டல்ஸ் எல்லாமே, அந்த ரெட் கலர் பெட்டல்ஸ் எல்லாமே ஒரு டங்க் மாதிரி இருக்கிற மாதிரியும், அது எல்லாமே இவங்களோட மைண்டில், இவங்களோட ஷோல்டரில் எல்லாத்துலேயுமே ஒரு ஹெவினஸ், ஒரு பேர்டனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அது நடந்துட்டு இருக்கும்போதும் இவங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து அந்த ஃபீல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காகனா, அந்த டூலிப் ஃப்ளார்ஸ் என் கூட இருக்குது. ஸோ அந்த ஃப்ளார்ஸ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதோட ஹெட்ஸ் எல்லாம் என்னோட பக்கம் திரும்பின மாதிரி, ஏன்னா அதை நோட்டீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்டோ வழியாக சன்லைட் அப்பப்போ எட்டி பார்க்குது. அது ரொம்ப வைடாக, அப்புறம் சம்டைம்ஸ் அது வந்து தின்னா, இந்த மாதிரி அதோட ஷேட்ஸை வந்து அது மாற்றிக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜன்னல் வழியாக அது உள்ளே வருது. ஸோ சன்லைட் என்கிட்ட இருக்குது, டூலிப் ஃப்ளார்ஸ் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது
என்னால் தனியாக ஃபீல் பண்ண முடியல அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அவங்களோட ஐடென்டிட்டியை இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கே இருக்கிற டூலிப் ஃப்ளவர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வர வேண்டிய அந்த ஆக்சிஜனை சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃப்ளவர்ஸுக்குமே ஏர் தேவை தான், பட் அந்த ஏர் வந்து என்னோட ஏரை அதுங்க எடுத்துக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. தென் இவ்வளோ நேரம் ஒரு காம்னஸ் அவங்க ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அந்த ரூமில் ஒரு காம்னஸ், ஒரு பீஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அந்த பீஸ் எல்லாமே இந்த டூலிப் ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறமா பிரேக் ஆகிற மாதிரியும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளவர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் அவங்க நீட்டாக டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏர் ப்ராப்பராக அவங்களுக்கு சப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருந்துச்சு. பட் இந்த ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறமா அது ஒரு நாய்ஸினஸை க்ரியேட் பண்ணுது. இங்கே இருக்கிற சைலன்ஸை பிரேக் பண்ணுது. அங்கே இருக்கிற பீஸை பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த ஏர் வந்து அந்த டூலிப் ஃப்ளவர்ஸையே சுற்றி வருதாம். லைக் இப்போ வந்து அண்டர் கிரவுண்டில் நம்ம ஒரு மெஷினை இறக்கும்போது அந்த வாட்டர் எப்படி அந்த மெஷினை சுற்றி வருமோ, அதே மாதிரி அந்த ஃப்ளவர்ஸை சுற்றியே எனக்கு வர வேண்டிய ஆக்சிஜன் அந்த ஃப்ளவர்ஸையே சுற்றிட்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த டூலிப் ஃப்ளவர்ஸ் வந்து இவங்களோட அட்டென்ஷன்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியும், இவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்காகவே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் அவங்க கேர்லெஸ்ஸாக ப்ளேஃபுல் மேனரில் அந்த டூலிப் ஃப்ளவர்ஸை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் வால்ஸில் எல்லாத்துலேயும் ஒரு வார்மான ஃபீலை க்ரியேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ அவங்களோட மைண்ட் செட் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த டூலிப் ஃப்ளவர்ஸை கண்டிப்பாக ஒரு சாவேஜ் பீஸ்ட், ஒரு பீஸ்ட்டை பார்த்து அதை எப்படி நம்ம கேஜ் பண்ணணும், அதை ஒரு கூண்டில் போட்டு அடைச்சி வைக்கணும் நம்ம நினைப்போமோ, அதே மாதிரி தான் இந்த டூலிப் ஃப்ளவர்ஸையும் அடைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அது அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது இல்லையா. தென் இவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அதோட பெட்டல்ஸ், அந்த டூலிப் ஃப்ளவர்ஸோட பெட்டல் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பிக் ஆஃப்ரிக்கன் வைல்டு கேட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எதுவுமே ரெலவெண்ட்டான ஒரு கம்பேரிசன் மாதிரி இல்லை. பட் அவங்களோட மைண்ட் செட், அவங்க வந்து மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரியான கம்பேரிசன்ஸ் எல்லாமே வருது. ஓகேவா. ஸோ அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரியும், அது க்ளோஸ் ஆகிற மாதிரியும், லைக் ஒரு பவுல் ஃபுல்லாக ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் இருந்தால் அது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கொடுக்குமோ, அதே மாதிரி தான் என்னோட ஹார்ட் வந்து இப்போது எக்ஸ்பேண்ட் ஆகுது, தென் க்ளோஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே என்னோட பாடி, என்னோட ஃபிசிக்கை வந்து ரொம்ப லவ் பண்ணுது அப்படின்றதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களே அறியாமல் அவங்களோட கண்ணிலேருந்து கண்ணீர் வர ஆரம்பிக்குது. ஸோ அவங்களோட டியர்ஸ், அவங்களோட ஓன் டியர்ஸ் அவங்களே டேஸ்ட் பண்ணுறாங்க. அது ரொம்ப சால்ட்டியாக, லைக் சீல இருக்கிற அந்த ஒரு சால்ட்டினஸ் மாதிரி என்னோட டியர்ஸும் ரொம்ப சால்ட்டியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நியர்பை கண்ட்ரிலேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்றத மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த போம் ஃபுல்லாகவே அவங்களுக்குள்ள ஒரு லாங்கிங்னஸ் இருக்குது. என்ன தான் நம்மளோட ஃபேமிலியை விட்டு நம்ம வந்துட்டாலும், ஃப்ரீடம் நம்மளுக்கு இருக்குது, பீஸ் நம்மளுக்கு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாலும், ஏதோ ஒரு பாயிண்டில் நம்மளுக்கு ஒரு கம்பேனியன் இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றத கேட்குறதுக்கு ஒரு பர்சன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அட்லீஸ்ட் அவங்க நம்மளை கன்சோல் பண்ணலனாலும் நம்ம அவங்கள திட்டுறதுக்காவது, இல்லை அவங்க நம்மக்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணிக்கிறதுக்காவது, பேசிக்கிறதுக்கு ஒரு பர்சன் வேணும். அமைதியாகவே இருந்தால் அது நம்மளை மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி மென்டலி டிஸ்டர்ப்டாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தனியான ரூமில் இருக்கும்போது இன்னும் என்ன மாதிரியான இமோஷன்ஸ்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக இந்த போமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.